ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்க போட்டிருந்த அந்த வகுப்பு வீடியோ கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 50ல இருந்து 60 கால் மினிமம் கால், ஜம்பிங் கால். அது உங்களுக்கு வராம வர கால், எங்களுக்கு வர காலே ஒரு 50ல இருந்து 60 கால் வந்து கண்டிப்பா தினசரி வருது. நல்ல வரவேற்பு. கண்டிப்பாங்க. அது சூப்பரான விஷயங்கள் வந்து நீங்க வந்து இந்த கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுக்க போறீங்க. கண்டிப்பாங்க. சோ நீ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 8 நாள் இருக்கு. 8 நாள் தான் இருக்கு. வகுப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. சிறப்பு. நிறைய டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஃபோன் கால்ஸ் வந்து வகுப்புக்காக என்கொயரி பண்றவங்க அளவே இல்லை. வாட்ஸ்அப் மூலியம் வந்துடுறாங்க, இது மெயில்ல வந்துடுறாங்க சார். ஆமாங்க, மெயில் மூலியமா கூட வந்துடுறாங்க. என்னன்னா இந்த பரிகார வகுப்புங்கிறது நம்ம வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அனுபவமா இருக்கும். நிறைய கிளைண்ட்டுகளுக்கு நம்ம வீடியோ மூலியமா சொன்ன கோயில்களுக்கு போய் பயனடைஞ்சவங்க ஏராளம். அவங்கெல்லாம் நமக்கு கிளைண்ட்டாக கூட இல்லை. நான் உங்கள் வீடியோவை பார்த்தேன், நிறைய கோயிலுக்கு போகிறேன், அங்கே கோயிலை பார்த்து சொல்கிறாங்க, சார் நான் உங்கள் வீடியோவை பார்த்தேன், நீங்கள் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. ஏன்னா உங்களோட 14 வருஷம் அனுபவம். கண்டிப்பாக 16 வருடம் 16 வருடம் அனுபவத்தை தொகுத்து கொடுக்குறோம். அது போக தலை சிறந்த ஆலயங்களை கொடுக்குறோம் இந்த பரிகார வகுப்பில். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க சார், கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஒரு 13 வகையான சாபகோபம் நீக்கிறதுக்குன்னு தனி ஆலயங்கள்ல இருக்கு. ஒருத்தன் அந்த 13 சாபகோபத்துல தான் ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆலயத்தை நீங்க எந்த நாள்ல எப்படி போய் நம்ம ஜாதக ரீதியான அமைப்புகளை நீக்கிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்றோம். இதுல ஒளிவு மறைவே இல்லைங்க. தொழில்முறை ஜோதிடர்களுக்கெல்லாம் இது பொக்கிஷம். நாளைக்கு கிளைண்ட் வர்றாங்க, இந்த கோயில் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டயத்தில் எழுதி கொடுக்குறாங்கன்னா டாப்பாக வேலை செய்யும். அப்புறம் ஜோதிட ஆர்வலர்கள், இல்லத்தரசிகள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிடத்தை நேசிக்கிறவங்க, கோயில் குருக்கள், அவங்களுக்கும் அவங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இந்த இடத்துக்கு போங்கன்னு இவங்க சொல்றதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எந்த மாதிரியான ஹோமங்கள், யாகங்கள், தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகார முறைகள், மந்திரங்கள், தீர்த்தம் நீராடுதல், பிரார்த்தனைகளை எப்படி வலிமைப்படுத்துறது, இப்போ வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, எளிமையாக அங்கே என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் பரிகாரங்களை நம்ம எடுத்துக்கலாம், இப்படி நிறைய கண்டென்ட் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு கரிநாள் வருது, அந்த நாளில் போய் பெருமாள் ஆலயத்தில் வழிபாடு பண்ணிட்டு கருவேப்பிலை சாதம் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுங்க, அப்படி ஒரு 100 பேர் பயனடைஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம பேசுனது தான். எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி அப்படின்னு நம்ம பேசுனது தான். கிட்டத்தட்ட 8 லட்சம் வியூ போயிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. 1 2 கிடையாது, 8 பேர் பயனடைஞ்சாலே வெற்றி. அது வந்து நீங்க வந்தா தான் நான் சொல்லுவேன்னு இல்லை. அப்படிப்பட்ட நம்மளை நம்பி இந்த கிளாஸுக்கு வர்றாங்கன்னா ஒரு துளி கூட ஒளிவு மறைவு இல்லாம இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த பரிகார வகுப்பின் வாயிலாக நம்ம கொடுத்துடலாம். சிறப்பு. வருகின்ற 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் 5 நாள் ஆன்லைன் ஜூம். தேவைப்பட்ட ஒரு நாள் நீட்டிச்சுக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் இன்னும் சொல்ல வேண்டியது இருந்தால் அவங்களுக்கான வீடியோவும் அவங்க மெயில் ஐடிக்கு போயிடும். வாங்கி வச்சு அவங்க டைம் கிடைக்கும் போது கூட பார்த்து எழுதிக்கலாம். எனக்கு ஜோசியம் தெரியலினாலும் நான் படிக்கலாமான்லாம் கேட்குறாங்க. தாராளமாக படிக்கலாம். ஜோசியம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப வசதி. நம்ம சொல்றது எளிமையாக உள்வாங்கிட்டு கரெக்டாக அவங்கள போய் ஈஸியாக சேர்ந்துடும். இன்னும் அதிகமாக இந்த வகுப்பு ஒரு பொக்கிஷமே. கண்டிப்பாங்க. பயனடைஞ்சு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க குழந்தைகளுக்கு, அவங்க தலைமுறைகளுக்கு, நண்பர்களுக்கு சில கோயில்கள் பரிந்துரைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த மாதிரியான வகுப்பாக எடுக்க போகிறோம். எல்லாரும் கலந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். கட்டண வகுப்பாக தான் எடுக்கிறோம். குறைந்த கட்டணம், பெரிய கட்டணமாக பெரிய தொகையாக இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்குற தொகை அப்படிங்கிறத விட கட்டணத்தை எல்லாம் விட விலை மதிக்க முடியாத சில விஷயங்களை பூரா நம்ம கொடுக்க போகிறோம். பொக்கிஷமான விஷயங்களை பூரா நம்ம அதை கொடுக்குறோம். பிரயோஜனமாக இருக்கும். நம்ம யாரையுமே கம்பல் பண்ணல. யாராவது விருப்பம் இருக்குது, நான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து பயனடையலாம். இந்த விஷயம் நிச்சயமாக இந்த பரிகார வகுப்பு உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும்.
தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, ராகுவும் கண்ணுக்கு தெரியாத கர்மாவும். அது என்ன சார் கண்ணுக்கு தெரியாத கர்மா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? அது என்ன கண்ணுக்கு எதுவும் தெரியாதா, என்ன மாதிரின்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதாவது ராகு அப்படிங்கிறது யாருன்னா நம்மளுடைய பாட்டனார் வர்க்கத்தை குறிக்கும். குரு வந்து முப்பாட்டனார், ராகு பாட்டனார் அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் அந்த குருவும் ராகுவும் சேர்ந்திருந்தா தோஷத்தோட வீரியம் அதிகமா இருக்கு ஜாதகத்துல. அவங்க எல்லாம் பாருங்க நிறைய சிரமங்களை சந்திக்கிறாங்க. அந்த சிரமத்துக்கான அறிகுறியா வந்து அவங்க பரம்பரையில வீசிங் இருக்கும், ஆஸ்துமா, அலர்ஜி இருக்கும். இந்த மாதிரி டிஸ்டர்ப்லாம் அது கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு குழந்தையினால, அதாவது ஒரு 3 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, முதல் குழந்தையினாலேயோ கடைசி குழந்தையினாலேயோ கடுமையான கஷ்டத்தை சந்திக்கிற மாதிரியான சூழலை அவங்க வம்சாவளியில நீங்க பார்க்கலாம். இப்படிதான் இந்த கர்மா வந்து பின்புலத்துல நின்று நம்மளை இயக்கும். அதாவது கர்மா வந்து நான் அடிக்கடி சொல்றதுதான், அதாவது கடந்து போகும் ஆனா மறந்து போகாது. அப்ப கர்மாங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். கர்மானாலே செயல். உங்க அப்பாவோ உங்க பாட்டனாரோ உங்க முன்னோர்களோ எங்கேயோ தவறு செஞ்சத இருக்கிற காலத்திலேயே தண்டனையா கொடுத்து வம்சாவளிய கசக்கி பார்க்கறது, இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சமீபமா ஒரு ஃபேமிலியோட ஜாதகத்தை பார்க்க நேர்ந்தது. அவங்க ஒரு ஊர்ல இருந்து வர்றாங்க. அந்த ஊரு அவங்க யாரு இதெல்லாம் வேண்டாம். அவங்க ஒரு ஊர்ல இருந்து வர்றாங்க. அவங்க வீட்டுல மொத்தம் 3 குழந்தைகள். அது ஆணா பெண்ணான்னு கூட நான் சொல்ல விரும்பல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க எல்லாமே 40+, 40+. யாருக்குமே இன்னும் கல்யாணம் இல்லை. நாங்க ரொம்ப போராடுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பிரசன்னம் பார்க்க வர்றாங்க. அப்படி பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு தெரியாத கர்மாங்கிறது பேலன்ஸா பின்புலத்துல இயங்கிக்கிட்டே வருது. அவங்க வரும்போது சோழி பிரசன்னம் போட்டா கரெக்டா சோழி லக்னம் மீனம், சந்திரனும் ராகுவும் மீனத்திலே இருக்காங்க. அப்ப சந்திரன்னா மனசு, ராகு மாந்தி பார்க்குது. விஷம் குடிச்சு இறந்தவங்க, துர்மரணம் அடைஞ்சவங்க, தற்கொலை பண்ணவங்க, நல்ல மரணம் இல்லாதவங்க, அவங்க வம்சாவளியில ஆத்மா சாந்தி அடையவங்க இருக்காங்கன்னா ஆமா ஆமா ஆமான்ட்டே இருக்காங்க. அப்ப பின்புலத்துல பாருங்க அந்த தாய்க்கு எவ்வளவு மனவேதனையா இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகல, கல்யாணம் ஆகாம இருக்கு, நாங்க எப்படி என்ன பண்றதுன்னு தெரியலைங்கிற ஒரு புலம்பல் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் கண்ணுக்கு தெரியாத கர்மா. யாரோ செஞ்ச தவறு, எங்கேயோ செஞ்சது, அது என்ன கர்மான்னு கூட தெரியாது. ஆனா இங்க வந்து குழந்தைகளையோ வாழ்ற காலத்திலயோ பழி வாங்கிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பிரசன்னம் பார்க்கும்போது நிறைய மனசு வருத்தமா இருக்கும். நம்ம ஆபீஸ்ல சோழி பிரசன்னம் பார்க்கும்போது பிரசன்னமே எதுக்காக பார்க்குறோம், நமக்கு என்ன கர்மா இருக்கு, நம்ம எதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம், என்ன மாதிரியான நெருக்கடிகள்ல நம்ம இருக்கோம், அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிரசன்னம். அந்த பிரசன்னத்துல போட்டோம்னா அன்னைக்கு கும்பத்துல மாந்தி இருக்கு, சனியோட சேர்ந்த மாந்தி. அதே போல சந்திரனும் ராகுவும் மீனத்துல இருக்காங்க. மாந்தி பார்க்குது 2ஆம் பார்வையா. மாந்திக்கு வந்து பிரசன்னத்துல 2, 12 பார்வைகள் இருக்கும். ஜாதகத்துக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்ப பிரசன்னத்துல 2ஆம் பார்வையா பார்க்குது, சந்திரனை பார்க்குது, ராகுவையும் பார்க்குது. அப்ப வம்சாவளியில பெண்கள் வந்து மரணம் நல்லா இல்லை, ராகுங்கிறதுனால விஷம் தீண்டி இறந்தவர்கள், மருந்து குடிச்சு இறந்தவங்க, இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகளால ஜென்மங்கள்ல ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி இறந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்ற விதம், அவங்க ஃபீல் பண்ணி அழுது பேசுனது உண்மையிலேயே அந்த மனசு ஒரு சமயம் அப்படி கலங்க வச்சது. அவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல்ல தான் கர்மா வந்து ஒவ்வொருத்தரையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த ராகுவோட கர்மா அப்படின்னா, கேதுவோட கர்மா வெறும் 50 மார்க்கு போட்டுக்கலாம், பெருசா ஒன்றும் பாதிச்சிடாதுங்க. ஏன்னா வந்து அவங்க கேதுவோட சப்ஜெக்ட் வேற, ஞானம், ஆன்மீகம், பற்றற்று, அப்படி துறவு, அந்த மாதிரி போயிடும். ஆனா ராகு அப்படி இல்லை. ராகுனாலே கர்மாவோட லோடு. கேது தர்ற கர்மா விட ராகுவோட கர்மா 1000 மடங்கு அதிகம். அப்ப ராகு அப்படிங்கிறது தனித்த ராகுவா இருந்துட்டா தான் நீங்க தப்பிக்க முடியும். ராகுவோட மாந்தி சேரும்போது அந்த ஜாதகர் ஒரு புரட்டிட்டு தான் விடும். ஹெல்த் வைஸோ குடும்பத்தையோ அவங்க வம்சாவளியோ என்ன செய்தின்னு கேட்டுரும். அந்த ராகுக்கு ஏதாவது சுபர்கள் தொடர்பு, சுபகிரக தொடர்பு இருந்தும் போது அந்த ராகு கொஞ்சம் புனிதத்தன்மை அடையுது. அப்படி இல்லாத பட்சத்துல அந்த ராகு பெரிய நெருக்கடியை தான்
நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. கண்ணுக்கு தெரியாதுன்னா என்ன அப்படின்னா, பாட்டனார் முப்பாட்டனார் அப்படி தோஷங்கள் வழி வழியா முன்னாடி முன்னோர்களால ஏதாவது ஒரு டிஸ்டர்பா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வயிறுல பிரச்சனை, இந்த பாட்டனார் அந்த ஜாதகர் பிறந்து வளர்ந்து வரும்போது அவங்க வம்சாவளியில தந்தைக்கும் மகனுக்கும் பிறக்கிற குழந்தைக்கும் எல்லாமே வயிறு பிரச்சனை கண்டினியூவா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த வயிறு பிரச்சனை இருக்கிறதுக்கான அந்த ஆதாரம் என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க பிரசன்னம் பார்க்கும்போது. அவங்க ஜாதகமெல்லாம் எதுவும் கொடுக்கல. உங்க வீட்டுல துலாம் ராசி துலா லக்னம் இருக்குன்னு நான் சொன்னேன். ஏன்னா அந்த குடலை உருகுன ஒரு நரசிம்மர், அந்த நரசிம்மருடைய நட்சத்திரம் வந்து உங்களுக்கு துலாம்ல இருக்கும். கரெக்ட் சார், எங்க வீட்டுல 3 பேருமே துலாம்ல இருக்கும். 2 துலா ராசி இருக்கு, துலாம்ல விசாகம் ஒன்று இருக்கு, சுவாதி ஒன்று இருக்கு, இன்னொன்று துலா லக்னத்துல பிறந்திருக்குங்கிறாங்க. 4 பேர்த்துல 3 பேருக்கு சொல்றாங்க. அப்போ எங்க கர்மா ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு. என்ன காரணம்? மனைவியை மன உளைச்சல் பண்ணியிருக்கீங்க, அந்த ஏன்னா மன உளைச்சல்னாலதான் வயிறு பிரச்சனை வரும். மன உளைச்சல் இல்லைன்னா வயிறு நல்லா இருக்கும். இது வந்து அறிவியல். அப்ப மன உளைச்சல்னாலதான் நீங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கு எல்லாத்தையும் பண்ணி. ஆமாங்க, வாழ்ற காலத்துல மனைவியை நாங்க ரொம்ப வாழ விடாம அவங்க பண்ணியிருக்காங்க, பிரச்சனை பண்ணியிருக்காங்க, டிஸ்டர்ப் இருக்குங்கிற மாதிரி ஆதாரங்களை அடுக்கிக்கிட்டே போறாங்க. அப்ப பிரசன்னம்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயம்தான். அதுல நம்ம எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றோம். நிறைய பேர்த்துகளுக்கு தீர்வுகளை கொடுக்குறோம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுங்க. எளிய பரிகாரங்கள் தான், பெருசா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு நம்ம யாருக்கு ரெஃபர் பண்றது இல்லை. இதைத்தான் சொல்லிட்டே வர்றோம். அப்போ கண்ணுக்கு தெரியாத கர்மா உங்களோட போயிட்டா பரவாயில்ல, சந்ததிகளையும் சேர்ந்து கசக்கும். பிறந்த குழந்தைகளுக்கு பெரிய மருத்துவ செலவு இருக்கும், பிறந்த உடனே யாராவது முக்கியமானவங்க இறக்குறது, குழந்தை பிறந்து அம்மா அப்பாவை பிரிக்கிறது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியாதி நோய்வாய்ப்பட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, குழந்தைக்கு பிறந்தும் 50 வயசாகி என்னால் வீடு கட்ட முடியல, சொந்த வீடு இருந்து வித்துட்டேன், சொந்த இடம் இருந்து வித்துட்டேன், இப்போ கடனாளியா ஒரு வாடகை வீட்டில் சிம்பிளான வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா பேக் எண்ட்ல இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கர்மாவை டியூன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சிலருக்கு ஒரு வீட்டுக்கு மாறி குடி போயிருப்பாங்க, அந்த வீட்டில் 4 வருஷமா சூழ்நிலையின் காரணமா இருப்பாங்க, மாற முடியாம, அது அவங்கள போட்டு கசக்கிட்டு இருக்கும். அம்மா மேல நல்ல பாசம் வச்சிருப்பாங்க, அம்மா அப்பா கூட ரொம்ப நெருங்கி 30 வருஷமா ஒன்ன கூட இருந்திருப்பாங்க, சில நேரங்கள் வரும்போது பிரிஞ்சு போயிடுவாங்க சங்கடங்கள்ல. இது எல்லாமே ஏன் அவ்வளவு காலம் கழிச்சு வேலை செய்யுதுன்னா கர்மா. இந்த கர்மாவோட டியூனிங்க்கு மெயின் காரணகர்த்த ராகு தான். ஏன்னா ராகு வந்து அதுவும் திரிகோணத்தை அதிபதிகளோட சேரும்போது தான் ராகு தோஷத்தை டியூன் பண்ண ஆரம்பிக்கிறார். திரிகோணாதிபதிகள் தான் யோகத்தையும் செய்யறாங்க. ஆனா ராகுவோட சேரும்போது அந்த திரிகோணாதிபதிகள் வந்து டியூன் பண்ணுதுங்க. டியூன் பண்ணிட்டு கெடுக்கணுமா டிஸ்டர்ப் பண்ணணுமான்னு நினைக்கும் போது பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் போய் நம்ம பார்க்கணும். அவங்களும் லிங்க் ஆயிட்டாங்கன்னா, மாந்தியும் கூட சேர்ந்துச்சுன்னா சும்மா ஆடுற ஆளுக்கு சலங்கை கட்டி விடுற மாதிரி அந்த கர்மா எச்ச குதிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களால அந்த ஃபேமிலி சமாளிக்க முடியாது, கஷ்டப்படுத்தும். நம்ம கண்ணுக்கு தெரியாம பேக் எண்ட்ல இருக்குங்க, அது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஜாதகத்தை பார்த்துட்டே சுத்திட்டு இருப்போம், 7.5 சனி அஷ்டம சனி கடந்துருச்சு, ராகுகேது மாறிடுச்சு, குரு மாறினா நல்லா இருக்குன்னு பேசிட்டு ஓடிட்டு இருப்போம். ஆனா எங்கேயோ ஒண்ணு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். அதை வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி ஃபில்டர் பண்றோம் இல்லையா நம்ம உடம்புக்கு, அது மாதிரி பிரசன்னம்ங்கிறது ஃபில்டர் பண்ணி எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி தோஷங்கள் எப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்குங்கிறத பார்த்து, அதாவது பரிகாரம்ங்கிறது வந்து இன்னொருத்தரை வச்சு செய்யறது, வழிபாடுங்கிறது நமக்கு நாமே செய்யறது. பரிகாரத்தினால தீர்க்க முடியுங்கிறது வேற கணக்கு. வழிபாடுனால நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போறதுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பிரதோஷம் வழிபாடு பண்ணுவாங்க, நிறைய பேர் அஷ்டமியில கும்பிட்டு கடன் அடைச்சேன்னு சொல்றாங்க, சதுர்த்தியில அதாவது சங்கடகர சதுர்த்தியில கும்பிட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்து நான் வெளியில வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க, ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விடாம பெருமாளை கும்பிடுறேன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய இருக்கு. அந்த பிரசன்னம் பார்க்கும்போது அவங்க வந்துட்டாங்க, அவங்க வரும்போது அந்த வளர்பிறை அஷ்டமி லிங்க் ஆகுது. ஏன்னா நம்ம யாரையுமே இந்த இதுல வராதீங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க கர்மாவை அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். நான் கேட்கிறேன், ஏமா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு சிரமம் வருது அப்படின்னு. அந்த அம்மா அப்படியே கூன்னு அழுகுது. ஏன்னா அப்படி ஆத்மார்த்தமா போய் அவ்வளவு வேண்டுதல் வச்சு பண்ணிட்டு வந்து எல்லாம் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கஷ்டம் வந்துருச்சு சாருங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்னேன், உங்களுக்கு பெருமாளோட சாபகோபம் ஏதோ ஒரு டிராவல் ஆயிட்டு இருக்கு, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, அதை வந்து நீங்க டியூன் பண்ணுங்க அப்படின்னு. சரி, எதுக்கும் எங்க ஜாதகத்தையும் கொண்டு வந்தோம்ங்க, நீங்க எதோ என்னன்னு பாருங்கன்னு பார்த்தா
கரெக்டா ராகு புதன் மாந்தி அந்த அம்மா ஜாதகத்துல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இதெல்லாம் பாருங்க, பிரசன்ன ஜாதகத்துல இல்லாத ஒண்ணு பிரசன்னத்துல வராது. அப்ப அந்த நாள் ஒரு 15 நாளா கேட்கறாங்க அப்பாயின்மெண்ட், கொடுக்கவே முடியல. நாளைக்கு கண்டிப்பா பார்த்தே ஆகணும் சார் எங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருச்சு அந்த அம்மா போன்ல. சரி வாங்க அப்படின்னு சொல்லி வர அந்த நாளை பிக்ஸ் பண்ணி வரும்போது அந்த வளர்பிறை அஷ்டமி, அந்த திதியில தான் அவங்கள கூட்டு வருது. வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறாங்க, உங்களை சந்திச்சாதான் எங்களுக்கு நிம்மதிங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி பார்த்தா கரெக்டா அந்த வளர்பிறை அஷ்டமியில டிராவல் ஆயிட்டு பெருமாளோட சாப கோபங்கள் வலிமையா இருக்குமா, நீங்க முதல்ல போய் நான் சொல்ற மாதிரி சில பரிகாரங்களை பண்ணுங்கன்னு சொல்லி எளிமையான பரிகாரம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.